SUD லைஃப் கேரண்டீட் மணி பேக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ட்ரூலி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலீஃப் இந்த பாலிசியால ஆஃபர் பண்ண முடியுமா, இல்ல இவங்க கொடுக்குற பே அவுட்ஸ் ஒரு ரியல் டிஃபரன்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு பெருசா இருக்காதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் மணி பேக் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் லைஃப் கவரோட உங்களுக்கு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் இதில் அவைலபிளா இருக்கு. எவ்ரி 5 years லம்சமா நீங்க 200% ஆஃப் த ஆனுவலைஸ் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணலாம். ஓவரால் கார்பஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரியே கேரண்டீட் அடிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ரிகார்ட்லெஸ் எவ்வளோ சர்வைவல் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் சம் அஷ்யூர்ட் வந்து டெத்ல பேயபிளா இருக்கு. அண்ட் நீங்க ரிசீவ் பண்ற பே அவுட்ஸ் அண்ட் பே பண்ற ப்ரீமியம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. அண்ட் இதுல மற்ற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் அண்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதுல இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூட 50% வரைக்கும் நீங்க லோன் அவைல் பண்ணலாம். அண்ட் ஹையர் சம் அஷ்யூர்ட்க்கு ப்ரீமியம்ல ரிபேட்ஸ் கொடுக்குறாங்க. பாலிசி கவரேஜ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ல கேரண்டீட் கேஷ் இன்ஃப்ளோஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல சரியான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. அண்ட் இதுல கொடுக்குற சர்வைவல் பெனிஃபிட் நான் டிஃபரபிள். ஸோ டிஃபர் பண்ண முடியாத காரணம் எல்லாத்துக்குமே இது அலைன் ஆகும்னு சொல்ல முடியாது அவங்களோட ஆக்சுவல் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் ரெகுலரா பே அவுட் கொடுக்கறதுனால கூட காம்பவுண்டிங் ப்ராசஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ லாங் டேர்ம் growth பொட்டன்ஷியல் ஆக்சுவலி ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின சில பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நாம இந்த பாலிசியை பத்தின ஒரு அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இங்க நம்ம IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இன்னும் இந்த பாலிசியை பத்தின சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இன் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். இங்க நம்ம கால்குலேட் பண்ண போறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதுவும் பாலிசி ப்ராஷரோட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் சம் அஷ்யூர்ட் 10 lakhsக்கு. பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஸோ ஆனுவலா கட்டுற பிரீமியம் 69,640 rupees. அப்ப சர்வைவல் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அது வந்து அட் தி எண்ட் ஆஃப் 5th, 10th and 15th year உங்களுக்கு பே பண்ணப்படும். ஸோ 200% ஆஃப் ஆனுவலைஸ் பிரீமியம் அப்படின்னா ஈச் டைம் 1.39 lakhs கிடைக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுடைய அக்ரூட் கேரண்டீட் அடிஷன்ஸ், இது ஆனுவலைஸ் பிரீமியமோட 6%. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் 6.65 lakhs இருக்கும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR கால்குலேட் பண்ணோம்னா 4.04% வருது. ஸோ IRR அனாலிசிஸ்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த பிளான் உங்களுடைய மணி ஒரு லாங் டேர்ம் பீரியட்க்கு லாக் இன் பண்ணி வச்சிருந்தாலுமே ஆக்சுவல் பாத்தீங்கன்னா மினிமல் ரிட்டர்ன்ஸ் தான் டெலிவர் பண்றாங்க. ஒரு 4.04% ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் இல்ல, நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த பிளான் ரெண்டு மேஜர் டிராபேக்ஸ் மூலமா சஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் புவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், இன்னொன்னு இன்அடிக்குவேட் லைஃப் கவர். ஒரு காம்பைன்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இந்த பிளான் நம்மளோட நீட்ஸை மீட் பண்றதுக்கு இட் ஃபெயில்ஸ். ஸோ இதை விட ஒரு மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டா பண்றது தான். ஸோ ஹையர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிரேட் ஃபிளெக்சிபிலிட்டியை போத் நம்மளால என்ஷோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்போ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். SUD பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் பிரீமியம் இங்க ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதே சம் அஷ்யூர்ட் 10 lakhsக்கு எடுத்திருக்கோம். ஆனா பிரீமியம் பாத்தீங்கன்னா ஆனுவலி ஜஸ்ட் 8,800 தான். அண்ட் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டியூரேஷன் 10 years. அப்போ வருஷத்துக்கு நமக்கு 60,840 rupees அவைலபிளா இருக்கு. இதை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 10 years வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது நம்ம ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏத்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு லாங் டேர்ம் ஒரு 10 years கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா ஸோ இதுவும் நம்ம இந்த கம்பேரிசனுமே ஃபேரா பண்றதுக்காக வித்ட்ராவல்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம பண்ணிருக்கோம் டு ரெப்ளிகேட் த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கேரண்டீட் மணி பேக் பிளான். அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 20 years உங்க ரிமைனிங் யூனிட்ஸ் நீங்க ரிடீம் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து ஃபைனல் ரிடம்ஷன்ல ஆக்சுவலி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப ஆனுவல் LTCG எக்ஸம்ஷன் வந்து 1.25 lakh. அதை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா IRR ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் 10.23% வருது. இது போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ண IRR. இதே SUD பாலிசியோட IRR ஜஸ்ட் 4.04% தான். அண்ட் ஸோ இது சுப்பீரியராகவும் இருக்கு, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் சொல்லலாம். அண்ட் இதுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன டேப்லர் காலமும் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேரண்டீட் மணி பேக் பிளானிங் அண்ட் சூஸ் பண்றதுனால உங்களுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் லாக் பண்றாங்க அண்ட் ரிஜிட் பே அவுட் ஸ்ட்ரக்சர்லயும் லாக் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே
கான்ட்ராஸ்டாக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹையர் ரிட்டர்ன்ஸ், டாக்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் உங்கள் ஆக்சுவல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? யூடி லைஃப் கேரண்டீட் மணி பேக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது உங்களுக்கு லைஃப் கவரோட ஒரு பீரியாடிக் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற பிளான். ஆனால் இது ரெண்டு விஷயத்துல இட் ஃபால் ஷார்ட். ஒன்று டெலிவரிங் பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன், இன்னொன்று இன்அடிக்வேட் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியோட ட்ரூ ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இது கேப்பபிளா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்டர்வல்ஸில் தான் பெய்ட் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு ரியல் லைஃப் ரிக்வயர்மெண்ட்டோட அலைன் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ எய்தர் அன்னெசரி ஸ்பெண்டிங்க்கு தான் இது லீட் ஆகும், இல்லைனா இட் வில் ஃபெயில் டு ப்ரொவைட் support during emergencies. and இந்த பாலிசில பாத்தீங்கன்னா ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. and ultimately இந்த பாலிசில ஒரு இன்சூரன்ஸா வச்சுக்கோங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டா வச்சுக்கோங்க, it only offers little value. so நீங்க ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுவும் ஹையர் கவரேஜ் உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரீமியம்லயே கிடைக்கும். ஸோ இது உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ஷூர் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய கோல்ஸ், டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் நீங்க பில்ட் பண்ணலாம். சோ ஓவர் டைம் இது இன்னும் மீனிங்ஃபுல்லி உங்களுக்கு grow ஆகி பெட்டர் அவுட்கம் இன் a லாங் டர்ம் பீரியட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.